அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு உங்களுடைய வாழ்வில்? இந்த ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி உள்ள காலகட்டங்கள் தமிழ் மாதமான ஆவணி மாதமாக உள்ளதுங்க. அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் முக்கிய கிரகமான சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரித்து ஆட்சி பலம் பெறுகிறார். அவரோடு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சூரியனோடு இணைந்து மிக முக்கிய 3 யோகங்களை ஏற்படுத்துகிறாங்க. அந்த யோகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆட்சி பலம் மட்டுமில்லாமல் புத ஆதித்ய யோகம், சுக்கிர புத யோகம் என இந்த யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த ஆவணி மாதம் தனுசு ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் புதனும், கன்னியில் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில துலாம் ராசிக்கு செவ்வாயும், சிம்மத்திற்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாங்க. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான குரு சுக்கிரன் இணைந்து ராசியை பார்ப்பதும் 3ஆம் இடத்தில் உள்ள சனி ராகுவை குரு பார்ப்பதும் ஏற்றத்தை குறிக்கிறதுங்க. சனி ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்கு. தகவல் தொடர்பு வெற்றிகரமாக அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. அதுவும் குரு அந்த ராசியை பார்ப்பதால் பிரயாணங்களால் ஆதாயம் உண்டு. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்குங்க. அதன் மூலமாக முக்கியமான திருப்பு முனை ஏற்படலாம். தகவல் தொடர்பு முதலிய அமைப்புகள் சாதகம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டி சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக நீதிமன்றம் வரை சென்று இழுபறியாக இருந்த காரியங்களுக்கும் கூட நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன் இணைந்திருக்கிறாங்க. தந்தையாரோடு இணக்கமான உறவுகள் இருக்காது. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. தந்தை வழியில் மனக்கசப்புகள் வருங்க. அவருடைய உடல் நலனும் சற்று பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அலுவலக சூழ்நிலை பிரயாணங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதால் அதற்கேற்றபடி உணவு கட்டுப்பாடையும் மருத்துவ கட்டுப்பாட்டையும் பின்பற்ற வேண்டுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இருக்குதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறாங்க. 2 முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேருங்க. குருவினுடைய பார்வை இருப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும்
இல்லைங்க. அதே போல் புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட திருத்தலங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் சென்று அடைய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்துல முக்கிய முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனோடு இணைகிறாங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்கு செல்லும் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைதான் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளும் அகல இருக்கு. அதே போல் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. பெற்றோரின் ஆதரவு திருப்தி தருங்க. வாழ்க்கை துணைக்கு இதுவரை நல்ல வேலை அமையவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நிச்சயம் வேலை கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணிபுரியும் இடத்தில் இருந்து விருப்ப ஓய்வு வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி மாதம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சுக்கிரனும் பயிற்சியாகி சூரியன் மற்றும் புதன் கேதுவோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குருவிற்கு பகை கிரகம் என்பதால் திடீரென லாபம் வருவது போல திடீரென விரயங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. சுப விரயம் அதிகரிக்கும். இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையுங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்கு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகள் கிடைக்குங்க. புனித பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. உங்களுக்கு இடையூறு செய்தவர் அதிகாரி மாறுதலாகி செல்வார். கடன் சுமை குறைய நீங்கள் கையாண்ட நூதன யுக்திகள் பலன் தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அகலுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வர இருக்கு. கலைஞர்களுக்கு கௌரவம் உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க இருக்கு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிப்பீங்க. வருமானம் போதுமான அளவிற்கு இருப்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லைங்க. நீங்கள் முயற்சித்த காரியங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து வழிபடுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடைபெறும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.